வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். 6 வயதிலே ஆயகளை 64 கற்றார் அல்லவா. 7 வயதிலே இன்சுவடி, 8 வயதிலே 8 பாடம், 9 வயதில் ஓலை சுவடி எதுவும் எழுதுகின்றார். 10-16 வயதுக்குள்ள மாவிசைக்கு பலகளையும் முடித்து பக்குவதை பெண்ணாக இருந்தார். அள்ளி மலர் பூத்ததை போல அருங்கிளியால் பூத்திருந்தார். பிச்சி மலர் பூத்ததை போல் பேரழகி பூத்திருந்தார். கனகாமரம் பூத்ததை போல கட்டழகி பூத்திருந்தார். ரோஜா பூ பூத்ததை போல ராஜாத்தி பூத்திருந்தார். அப்படி ஆளாகி இருக்கும் போதே என்னம்மா அவ மாவிசைக்கு பெண்கொடியானவள் எப்பேர் வெட்ட அழகு தெரியுமா? எப்படி அழகு? பெண்ணுக்கான பெண்ண அழகி, பெண்ணழகி, பெண்ணுக்கான பெண்ணழகி, பேடை கொண்ட மயில் அழகி, கண்ணைக்கான கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, செக்க நல்ல சிவப்பழகி, செந்தூருக பொட்டழகி, வங்கி நல்ல தலையழகி, வங்கி நல்ல தலையழகி, வாடாமல்லி நிறழகி, அவளும் வாடாமல்லி. அவளுக்கு ஓலை பூ செய்யலில ஒரு பாகம் தலையழகா, வேப்பையில செய்யலில மேல் புருவம் 2 அழகு, கெண்ட மீனே செய்யலில கிளிமொழியால் கண்கள் 2, கருங்குருவி வாழு போலே கட்டழகி இமையழகா, ஏறுநெச்சி புருவங்கள் எழுத்தாணி மூக்கழகா, கோவை நல்ல பழம் போலே கும்பனையால் உதடழகா, தாமரை இதழை போலே மாவிசைக்கு கண்கள் 2, கமுகங்கோலை சாய்ந்ததை போல், கமுகங்கோலை சாய்ந்ததை போல் கட்டழகி கழுத்தழகா, கட்டி நல்ல கரும்பு போலே கனகமணி கைகள் 2, அவரைக்கா செய்யலில 5 நல்ல விரலழகா, பயத்தெடுத்து செய்யலில வாய்த்தபத்து நகமழகா, ஆலையில செய்யலில அவருடைய வயிறழகா, இளவாழ தண்டு போலே மாவிசைக்கு காலழகா, ஆமவோடு செய்யலில ஆமவோடு செய்யலில மாவிசைக்கு பாதம் 2. அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கின்றாள் மாவிசைக்கு. பார்த்தான் பெரும்புலையன், நம்ம மக மாவிசைக்கு என்ன ஒரு அழகா இருக்கா. ஆடவர்கள் கண்டாரையானால் அழிந்து போவான் நம்ம மகள். கல்லறைக்கு மிஞ்சினாலும் கண் திஷ்டிக்கு மிஞ்ச முடியாது. முடியாதல்லவா. அதனால் ஆண்கள் கண்கள்
ஆமா ஆண்கள் கண்ணிலே படாதபடிக்கு வடாதபடி 7:30க்கும் கீழறையிலே ஊடறையிலே மாவிசைக்கியை வைத்தான். வைத்தார். தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சம்பிரதாயத்தை கழித்து முடித்து 7-8 தோழி பெண்களோடு மாவிசைக்கு இருக்காள். 7:30க்கு கீழறையில அம்மா இருக்கா. அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில என்னம்மா மாவிசைக்கு 7-8 தோழி பெண்கள்ல எஜமான் தோழி பெண் செங்கமலம் அவதான் செங்கமலம். ஆமா. ஏ அக்கா, ஏ மாவிசைக்கு என்ன உங்க அப்பா இந்த ஊரு நாட்டாமையா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? உன் கழுத்துல ஒரு பாசி இல்ல, இல்லையா? காதுல ஒரு கம்மல் இல்ல, இல்லையா? மூக்குல ஒரு மூக்குத்தியாவது இருக்கா? இல்லையா? ஒண்ணுமே இல்லாம அப்படி மொட்டு முழுக்கையா இருக்கியா? அடுத்தாள் மாவிசைக்கு ஆமா என்னதான் தகப்பன் ஒண்ணுமே போடலனாலும் அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஏ செங்கமலா, என்ன எங்க அப்பா நான் என் சடங்குக்கு போட்டிருந்த நகையெல்லாம் என்னுடைய நகை தான். அதையெல்லாம் எங்க அப்பா அடை வச்சு அறுத்தி மாசூல் போட்டிருக்காரு. மாசூல் நல்லா விளைஞ்சதுக்கு பிறகு எனக்கு நகையெல்லாம் எடுத்து போடுவார். தருவாரு என்ற செங்கமலம் தோழி பெண்ணால் இடத்திலே சொன்ன போதே என்னதான் அப்பாவை விட்டு கொடுக்காம பேசினாலும் மாவிசைக்கு மனசுல ஒரு சின்ன கவலை இருக்கு. போய் ஒரு தோழி பெண் செங்கமலம் பார்த்தா நம்மளுக்கு கேவலமா பேசிட்டாள. அதனால இன்னைக்கு வரட்டும் நம்ம அப்பா என்று மாந்திரவாதி பெரும்புளையனை எதிர்பார்த்திருந்தாள் மாவிசைக்கு. அங்க மாந்திரவாதி பெரும்புளையன் வந்த போது என்னாச்சு? ஏ அப்பா, ஏ பெரும்புளையா, என்ன சுவாமி? ஒரு தோழி பெண் பார்த்தா என்னை இலக்காரமா பேசிட்டாள. அதனால நீ என்ன செய்விய ஏது செய்விய எனக்கு தெரியாது. எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு நீ தங்க நகைகள் கொண்டு வர வேண்டும் அப்பா. எனக்கு எப்பேற்பட்ட ஆபரணங்கள் வேணும் தெரியுமா? எப்படி அம்மா? தங்கப்பட்டு சேலை வேணும், சரபொலியும் எனக்கு வேணும். தங்கப்பட்டு சேலை வேணும், தவபோரி எனக்கு வேண்டும். தங்கப்பட்டு சேலை வேணும், சரபொலியும் வேண்டும். தங்கப்பட்டு சேலை வேணும், தகப்போரி எனக்கு வேணும். அணிவதற்கு நகையும் வேணும், நகையும் வேணும். ஆபரணம் எனக்கு வேணும், ஆபரணம் எனக்கு வேணும். புலையன் மகள் சொன்ன போது பெரும்புலையன் ஏது சொல்வான்? சொன்ன போது பெரும்புலையன் ஏது சொல்வான்? புலையன் மகள் சொன்ன போது பெரும்புலையன் ஏது சொல்வான்? சொன்ன போது பெரும்புலையன் ஏது சொல்வான்? என் மகளே, புலமகளே, என் மகளே, புலமகளே, 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 என்னுடைய வார்த்தைகளே, என்னுடைய வார்த்தைகளே, ஆமையோ சொல்லையோ ஆமையா. ஏ அம்மா, அம்மா மாவிசைக்கு என்னுடைய வார்த்தை கேளு. ஏ அப்பா, என்ன நீ என்ன சொன்னாலும் உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். மாட்டேன். என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு தங்க நகை நீ கொண்டு வரல, நான் உனக்கு மகளும் கிடையாது, நீ எனக்கு அப்பனும் கிடையாது என்று இரும்பு கேட்ட இழுத்து போட்டு நான் மாவிசைக்கு பார்த்தான் பெரும்புளையன். நம்ம மகா மாவிசைக்கு 8 நாளைக்குள்ள தங்க நகை கேட்கா. 8 நாளைக்குள்ள தங்க நகைக்கு நாம எங்க போவ? எங்கேயாவது களை வாங்கத்தான் போகணும். களை வாங்கணும்னா திரவியம் எங்க இருக்கு நமக்கு தெரியணும். திரவியம் எங்க இருக்குன்னு தெரியணும்னா மை போட்டு பார்க்கணும். என்று வெற்றிலையில் மை தடவி மை போட்டு பார்த்தான் பெரும்புளையன்.
இளைய தம்பியாகப்பட்ட இசைக்கு முத்து வழியன் அழைத்தான். ஆமா. எப்பா ஏ தம்பி இசைக்கு முத்து, என்ன என்ன இந்த வெத்தலையில உனக்கு ஏதாவது தெரியுதான் பாரு. பாரப்பா பாரப்பா. ஏ அண்ணே ஏ பெரும்புளையா, என்ன என்ன இந்த வெற்றில மையில ஆமா எனக்கு 7 கிடார திரவியம் இருப்பது தெரியுது. தெரியுது தெரியுது ஐயா. ஆனாலும் ஆமா 7 கிடார திரவியத்து பக்கத்துல சரி ஒரு பொல்லாத தேவாதை காவலுக்கு இருப்பதும் தெரியுது. தெரியுது தெரியுது. பார்த்தான் பெரும்புளையன். ஆமா. எப்பா ஏ தம்பி, என்ன வெற்றிலையில மைதடவி பார்க்கறது மட்டும்தானே உன் வேலை. ஆமா. திரவியத்தை எடுப்பது அது என்னுடைய வேலை. வேலை. மைய கொண்டா 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 என்று மைய வாங்கினா ஆமா நேரம் என்ன நினைக்கான், எங்க வரான், கொட்டாரக்கரை பகவதி அம்மா வாசல்ல போய் திரவியத்தை களவு செய்யணும்னு நினைக்கான். நினைக்கான பெரும்புளையன். திரவியத்தை களவு செய்யணும்னா என்ன திரவியத்துக்கு காவலா அங்க யாரு இருக்கா, ஜொடல்ல இருக்காரு. பூச்சி மாமரத்து சுடலை அங்க திரவியத்துக்கு காவலா இருக்காரு. இருக்காரு. அவருடைய காவல்ல போய் களவு செய்ய முடியுமா? ஆமா களவு செய்ய முடியாது. அப்ப திரவியத்தை நாம களவு செய்யணும்னா என்ன செய்யலாம், இந்த மாயாண்டு சுடலையை இந்த இடத்தை விட்டு நாம கிளப்பணும். தூர கிளப்பணும். இடத்தை விட்டு கிளப்பணும்னா எங்க போக சொல்லலாம், எங்க போய் சொல்லலாம். மாயாண்டிக்கு பிடித்தது என்னது, வாடனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் தன்னுடைய மையை கொண்டு 8 மாத கர்ப்பிணியை அடித்து கொண்டான். சன்றாளப்பாவி 8 மாத கர்ப்பிணியை மை போட்டு வேக வைத்தான். அங்க கூடலூர் மையானத்திலே 8 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணானவள் அப்படியே கணகண கணகணன்னு எரிஞ்சிட்டு வர. சரி மையான கரையிலே மாண்ட பிண வேகும் போது எங்க குட்டார கரையில காவலா இருக்கார் பாருங்க. மாயாண்டு சுடலைக்கு அது மல்லிகை பூவா மணக்கு மணக்க. அப்பந்தான் பார்த்தார் மாயாண்டி சுடலை. என்ன சுவாமி, நம்ம அம்மா பகவதியா வாசலிலே 12 வருட காலம் பச்சரிசி சாதம் சாப்பிட்டு பாதி வயிறு கூட நிறையிலையே இந்த ஆண்டவன் தான் சுடலை தெய்வம். ஆண்டவன் தான் சுடலை தெய்வம். அவர் மனமதியிலே எண்ணுதாரே பகவதியா வாசலில பச்சரிசி சாதம் உண்டு. நம்ம பாதி வயிறு நிறையலைய பொடியரிசி சாதம் உண்டு. பொடி வயிறு நிறையலைய நம்ம அம்மாளுக்கு தெரியாமல் மாயானோ போகணுமே மாண்டவீனோ திங்கணுமே என்று மனமதியிலே எண்ணிக்கொண்டு அந்த கூடலூரே மையானந்தா குண்டலூரே மையானந்தா அங்க வாராரே மாயாண்டி. அங்கே மாயாண்டி வாரபோது பார்த்தானே பெரும்புளைய மாயாண்டிய காவலை விட்டு கிளப்பியாச்சு. அவரும் மாயான வேட்டைக்கு போயிட்டாரு. வருவதற்கு நேரமாகும். அவர் மறுபடியும் வரதுக்கு முன்னால திரவியத்தை எல்லாம் நாமல் களவு செய்து விட்டு வர வேண்டும் என்ற மாந்திரவாதி காளி பெரும்புளையன் அவன் 7 நல்ல பொதிமாட்டை பெரும்புளையன் பற்றி கொண்டு அங்க 7 நல்ல பொதிமாட்டை பெரும்புளையன் பற்றி கொண்டு நந்த மூணல் ஊரு விட்டு அங்க கொட்டார கரையதற்கு மாறானே பெரும்புளையன். அங்க பெரும்புளையன் வாரபோது பார்த்தாளே பகவதியா ஏ யாரடவா எவையட ஏடா
சொன்னாயடா பெரும்பளையா மாயாண்டி காவல் என்று மனசுலையோ என்னளையா சுடலையோட காவல் என்று வா சொப்பனத்தில் என்னளையா இப்ப மாயாண்டி வந்தானையா மாவூச போட்டிடுவா என் சுடலை இப்போ வந்தானே சுடலை இப்போ வந்தானா சுத்த பிணமாக அங்கே பகவதியா சொன்ன தானே வெறும்புலையா என்னுடைய மகன் மாயாண்டி காவல் என்று ஆமா உன் மனசுல என்னலையா எனக்கு இல்லையாடா சுடலையோட காவல் என்று உன் சொப்பனத்துல நினைக்கலையா நினைக்கலையா என் மகன் மாயாண்டி இப்ப வந்தாம்னு வை உன்னை மாவூச போட்டுடுவான் உன் ஈரக்கொலை அப்படியே வவுந்துருவான் என் சுடலை இப்போ வந்தானேயானா என்ன என்ன உன்னை சுட்ட பிணமாக சாப்பிடுவான் ஆமா ஏ பகவதி என்ன என்ன உன் மகன் வருவா என்ன மாபூச போடுவானா அது வரைக்கும் நீ வாய் திறந்து பேசினாத்தானே உன்னை வாய்க்கிட்டு போட்டா சும்மா இருப்பல்ல என்று கையிலே இருக்கக்கூடிய மையை அப்படியே சுண்டி எறிந்தான். சரி அம்மா பகவதிக்கு 21 விலங்கு போட்டான். போட்டார். வாய் பூட்டும் சேர்ந்தே போட்டான். ஆமா அம்மாவால பேசவே முடியலையா. இதுதான் தர்க்க சமயமே என்று அங்க மாந்திரவாதி பெரும்பளைய திரவியத்தை பக்கம் வந்து பூட்டலையும் கைய வைத்தான். பொடி பொடியா நொறுங்கு கதவளையும் கைய வைத்தான். கண்டன் துண்டம் ஆகுதையா. அக்கம் பக்கம் பார்க்க அள்ளுதானே திரவி அப்படியே அக்கம் பக்கம் பார்த்து திரவியத்தை அப்படியே அள்ளுனா. 7 பொதிமாட்டில திரவியத்தை கட்டி கொண்டு நேர நந்தமுனல் ஊருக்கு வாரார். இவன் திரவியத்தை இங்க களவு செய்யும் போது அங்க மாயாண்டி சுடலைக்கு அங்க மையானத்துல தெரியுது. அவ்வரளி செவ்வரளி அனல் பறக்கு மாயாண்டிக்கு உடனே சுடுகாட்டு சாம்பல ஒரு பிடி எடுத்தார். ஏ விரும்பலையா என்னுடைய காவல்னு தெரிஞ்சோம் நான் காவல் காத்து வந்த திரவியத்தை களவு செய்து கொண்டு போகின்றான். போடா போ, உன்னை முன்ன விட்டு நான் பின்ன வாரேன் என்ற சுடுகாட்டு சாம்பலை ஒரு விடி கையில எடுத்துக்கொண்டு மயானம் கடந்து கொட்டாரக்கரைக்கு வருகின்றார். ஏ அம்மா, ஏ பகவதி, திரவியம் நடுவ சிந்தி கிடக்கு. களவு செய்த கல்வன் யாருன்னு சொல்லு. அம்மாவால வாய் திறந்து பேசவே முடியல. ஏன் முடியல? போட்டாச்சுல்ல. அவன் தான் மையை கொண்டு 21 விலங்கு போட்டிருக்கான். வாய் போட்டு சேர்ந்தே போட்டான். அம்மா பகவதியால வாய் திறந்து பேச முடியல. உடனே கையிலே இருக்கக்கூடிய சுடுகாட்டு சாம்பலை என்ன சுவாமி மாயாண்டி சுடலை பகவதியால் மேல அப்படியே விட்டறிந்தார். விலங்கு சுக்கு சுக்கா தெரித்தது. அம்மா அப்பந்தான் வாய் திறந்து பேசுதா. என் மகனே மாயாண்டி, நீ இதுவரைக்கும் எங்க போன அப்பா? உன் கட்டும் குறைந்து போச்சு, உன் காவல் எல்லாம் அழிந்து போச்சு. நீ காத்திருந்த திரவியத்தை கல்வன் கொண்டு போகான் மகனே. நீ சேர்த்து வைத்த திரவியத்தை திருடன் கொண்டு போனானப்பா. நான் பணம் போனா தேடிடுவேன். என் பாலகனை போய் எங்க பாப்பேன்? எங்க பார்க்க முடியும்டா? சொத்து போனா தேடிடுவேன். என் சுடலைய நான் எங்க பாப்பேன்? நீ போக வேண்டாம் அப்பா மலையாளம் என்றார். அம்மா, ஏ பகவதி, களவு செய்த மாந்திரவாதி புலையனை கருவெடுக்க வேண்டும். எனக்கு போக வரம் கொடுக்க வேண்டும். வாழ்த்தி வரம் கொடுக்கலன்னு வையி
சரி வள்ளைய கம்பால உன்னை இருக்கிறோம் இருக்கிறேன்னு சொல்லுதார. அப்பந்தான் பார்த்தால் பகவதியானவள் என்ன சுவாமி? ஏ அப்பா ஏ மாயாண்டி சுடல சொடல. மலையாள சீமையானது சாதாரணப்பட்ட நாடு கிடையாதப்பா. இல்லப்பா. அது எப்பேற்பட்ட தேசம் தெரியுமா? எப்படி எப்படி? மலையாளம் என்று சொன்னால் மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி மனங்கள் எல்லாம் பதறுதப்பா. என் மனங்கள் எல்லாம் பதறுதப்பா. மகனே மாயாண்டி சேர நாடு பொல்லாதது மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி சீரழித்து ஓடும் அப்பா. உன்னைய சீரழித்து ஓடும் அப்பா. கோல நாடு பொல்லாதது மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி குடிகெடுத்து ஓடும் அப்பா. உன்னைய குடிகெடுத்து ஓடும் அப்பா. மாயாண்டி மகனே மாயாண்டி தேசத்தில அச்சு பெண்கள் நிறைந்த இடம் அழித்து விட போகும் அப்பா. பாம்பெடுத்து மேல போடு பழி கொண்ட மலையாளம் துரும்பெடுத்து மேல போடும் துடிகொண்ட மலையாளம். மலையாள தேசத்தில மாந்திரவாதி பெரும்பளைய அஞ்சனா மையு உண்டு ஆரோட்ட சிமிழ் உண்டு குட்டியேடு மையு உண்டு குண்டு மையு சிமிழ் உண்டு. அந்த புலையன் உன்னை கண்டானா புலையன் உன்னை கண்டானா பிடித்தடைப்பான் சிமிழுக்குள்ளே. மகனே மாயாண்டி மலையாள தேசத்திலே அச்சு பெண்கள் நிறைந்த இடம். உன்னை அழித்து விட போகும் அப்பா. பாம்பெடுத்து மேல போடும் பழி கொண்ட மலையாளம் துரும்பெடுத்து மேல போடும் துடி கொண்ட மலையாளம். அது மட்டுமா நீ ஆளிலே அழகனப்பா அழகிலே மன்மதனாக இருப்பதனால அங்க மலையாளத்து பெண்கள் உன்னை கண்டார்களேயானா என்ன சொல்வார்கள்? அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? மாறுகண்ணு சக்காலத்தி மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி உன மச்சான் என்று கூப்பிடுவார். மாயாண்டி உன மச்சான் என்று கூப்பிடுவார். மகனே மாயாண்டி கொல்லி கண்ணு பாதகத்தி மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி கூப்பிடுவா கையை தட்டி மகனே மாயாண்டி உன்னைய கூப்பிடுவா கையை தட்டி மகனே மாயாண்டி
எப்படி பூனக்கண்ணு பாதகத்தி மகனே மாயாண்டே சுடலமாயாண்டே புருஷன் என்று கூப்பிடுவார் உன்னைய புருஷன் என்று கூப்பிடுவார் மாயாண்டே சாட்டுக்காலு 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 பாதகத்தி சுடலமாயாண்டே ஜாட காட்டி கூப்பிடுவார் உன்னைய ஜாட காட்டி கூப்பிடுவார் தலைமேல மாதா சொல்லு மடி மேல போக வேண்டாம் மலையாளம் பகவதியால் சொன்ன போது பகவதியால் சொன்ன போது மாயாண்டி ஏது சொல்வா உன் மகனை பத்தி நீ என்ன நினைக்கிய? என்ன நினைச்ச? களவு செய்த கல்வன் குடும்பத்தை நான் வேரோட இருக்கணும். அதனால் எனக்கு நீ வாழ்த்தி வரத்தை கொடுக்கலன்னு வையி, வள்ளைய கம்பால உன்னை இருக்கிறேன். போக வரம் கொடுக்கலன்னா பொந்தன் தடியால உன்னை நான் அடிப்போம்னாரு. பார்த்தாள் பகவதி, நம்ம மகன் என்ன சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். பகவான் பேச்சையே அவன் கேட்கல, நம்ம பேச்ச கேட்கவா போறான்? அதனால அவன் மாயானம் சென்று மாண்டபனத்தை தின்னுட்டு வந்தவன். சரி, அதனால அவனுக்கு போக வரம் கொடுப்போம் என்று இந்த மாயாண்டு சுழலைக்கு வாழ்த்தி வரத்தை கொடுத்து பகவதியால் இடத்திலே வரங்களை பெற்று நேர நந்தமுனல் ஊருக்கு வருகின்றார். எப்படி வராரு? இப்படியே போனோம்னு வைங்க, அங்க யாருன்னு நம்மளை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் சொருவத்தை மாற்றி ஒரு பாம்பாட்டும் சித்தனை போல வடிவத்தை கொண்டு வருகின்றார். காவி உடை அணிந்த துளசி மணி மாலை போட்டார். கமுகம்பாலை அறையில் பாய்ச்சி கருத்த கம்பளி தோளில் போட்டார். பாம்பு குடையை கையில எடுத்தார். மகுடி குழல் தான் எடுத்து மாயாண்டி நந்தமுனல் ஊருக்கு வருகின்றார். நாகமலை சரிவுக்கு வந்து நாகங்களை பிடித்தடைத்து நல்ல பாம்பை பிடித்து நஞ்சு பல்லை பிடுங்கினார். அத பாம்பு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சாரு. நேர நந்தமுனல் ஊருக்கு மாந்திரவாதி பெரும்புலையன் கோட்டைக்கு வராரு. அங்க புலையன்மார்கள் எல்லாம் கூட்டமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா பெரியவரே, இந்த ஊரு நாட்டாம யாரு? அவரா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன காரணத்துக்கோ? ஐயா பெரியவரே, இந்த ஊருக்கு நான் பாம்பாட்டம் போடலாம்னு வந்திருக்கேன். பாம்பாட்டம் போடுவதற்கு நீங்க உத்தரவு தந்தீங்கன்னா பாம்பாட்டத்தை போட்டு முடிச்சிட்டு 5-10 கிடைக்கும். நான் வாங்கிட்டு என் ஊருக்கே போயிருவோம்னாரு. கிளட்டு பண்டாரம் நீரோ தள்ளாடு வயசுல வந்து நிக்கியரு. 90-100 வயசு ஆகுது. இந்த நேரத்துல நீங்க பாம்பாட்டம் போட்டீங்கன்னா உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்னையா செய்ய? அப்படி நீங்க பாம்பாட்டம் போடணும்னா உங்க உயிருக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உயிருக்கு உத்தரவாதம் நாங்க கிடையாதுன்னு கையெழுத்து போட்டுக்கூடும் என்று புலையன்மார்கள் கேட்டவுடனே அப்படியே ஆகட்டுமே என்று என் மாயாண்டி சுடலை அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்து உத்தரவை பெற்றார். நேரா புலையன் கோட்டைக்கு முன்னால பெரிய ஒரு மைதானம். அந்த மைதானத்தில் நின்று கொண்டு பாம்பாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று மலையாளத்து மக்களுக்கெல்லாம் பறையோசை அடித்து அறிக்கை கொடுத்தார். பறையோசை காதலை கேட்டு மலையாளத்து மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க. மலையாளத்து மக்கள் முன்னாடி பாம்பாட்டத்தை போட்டார் பாருங்க. இவர் பாம்பாட்டத்தை பார்ப்பதற்கு பாலிகளும் சூளிகளும் பச்சை பிள்ளை தாளிகளும்
மாயாண்டி ஆட்டம் பார்க்க கூட்டம் கூட்டமா வந்து நிற்காங்க. அப்போ பார்த்தார் செங்கமலம், எக்கா ஏ மாவிசைக்கு நீ வீட்டுக்குள்ளே இருந்து என்னத்தை கண்ட? நம்ம ஊருக்கு யாரோ ஒரு கிழட்டு பண்டார வந்திருக்காரு, பாம்பாட்டம் போட வந்திருக்காரு. ஒரு 90-100 வயசு இருக்கும். இந்த வயசுலயும் என்ன அழகா பாம்பாட்டம் ஆடுதாரு. குரல் அவர் குரல் என்ன அழகா இருக்கு தெரியுமா? அதனால வா நம்ம 2 பேரும் பாம்பாட்டத்தை பார்ப்போம்னா. ஏ செங்கமலம், நான் வெளியில வரக்கூடாதுன்னு தானே எங்க அப்பா என்னை 7:30க்கும் கீழறையில வச்சிருக்காரு. நான் எப்படி வந்து பாம்பாட்டம் பார்க்க முடியும்? எக்கா ஏ மாமிசைக்கு நீ வெளியில தானே வரக்கூடாது. 7:30க்கு மேலறையில ஏகாம்பர ஜன்னல் இருக்கு பாரு. அந்த ஏகாம்பர ஜன்னல் வரியா இருந்து கொண்டு பாம்பாட்டத்தை பார்ப்போம் என்ற செங்கமலம் தோழி பெண்ணானவள் சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று புலையன் களவாண்டு கொண்டு வந்த அத்தனை நகையும் அம்மா அள்ளி போட்டிருக்கா. வீட்டுக்குள்ள இருந்து தானே பாம்பாட்டம் பார்க்க போறா. அவளுக்கு ஏன் இந்த அழகு? உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் தங்க நகையாவும் பூட்டி இருக்கா. அந்த நேரத்திலே பார்த்தாரேன் மாயாண்டி சுடலை. ஆமையோ பாம்பாட்டத்தை முடித்த போது அப்படியே அங்கு இங்கு சுத்தி பார்த்தார். எங்கு பார்த்தாலும் கூட்டமா இருக்கு, ஒரே கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துக்குள்ள புலையன் வந்திருக்கானா, புலையன் மகள் மாவிசைக்கு வந்திருக்காளா, அதே எண்ணத்துல இருக்காரு என்று கண்ணு அவருக்கு சுத்தல வருது. ஆமையா அவர் எப்படி தேடுகின்றார்? எப்படி எப்படி கூட்டமெல்லாம் வந்து கூட்டமெல்லாம் வந்து குலமகளை காணலைய 3000 சனம் இருக்கு. மொய்குழலா காணலைய 4000 சனம் இருக்கு. காணலைய 5000 சனம் இருக்கு. அருங்கிலிய காணலைய 10,000 சனம் இருக்கு. புலையன் மகள் மாவிசைக்கு காணலைய என்று கீழ் திசை பார்ப்பார். கிளிமொழிய காணலைய மேல் திசைதான் பார்ப்பார். மேனகைய காணலைய வடதிசை பார்ப்பார். வடக்கிளிய காணலைய தென் திசைதான் பார்ப்பார். தென் திசைதான் பார்ப்பார். தேன்மொழிய கண்ணால் கண்டார். அங்க தேன்மொழியை கண்ணால் கண்டார். ஆண்டவன் தான் மாயாண்டி. வடதிசை பார்த்தார் வனக்கிளிய காங்கல. கீழ் திசை பார்த்தார் கிளிமொழிய காங்கல. மேல் திசை பார்த்தார் மேனகைய காங்கல. இப்படி சுற்றி எட்டு எங்க பார்த்தாலும் அந்த மாவிசைக்கிய காணலையா அப்படின்னு சொல்லி தென் திசை ஏறட்டு பார்த்தார். ஏகாம்பர ஜன்னல் வழியா மாவிசைக்கு இருப்பதை கண்டார். மாவிசைக்கியை பார்த்தார் என் மாயாண்டி சுடலை இவள் தானே மாவிசைக்கு மாதர்குல கண்மணியோ. மாவிசைக்கு இவள் தானோ பூவுலக தேவதையோ. புலையம் பெற்ற திருமகளாலோ காளிமாக இவள் தான் களி உலக தேவதையா. பெண் குலத்து தேவதையோ பேச வந்த பைங்கிளியா. அவ தங்கப்பட்டு மின்னுறதோ சரப்பொலிகள் சொலிக்கிறதோ. தன்னழகு இப்படினா தலையழகு எப்படியோ. முன்னழகு இப்படினா முதுகழகு எப்படியோ. தங்கப்பட்டு மின்னுறதோ சரப்பொலிகள் சொலிக்கிறதோ. கண்ணாடி கருவளைகள் கண்ணாடி
கருவளை மாயாண்டி கண்ண வருகிறதோ தங்கப்பட்டு மின்னறதும் சரப்போலிகள் சொலிக்கிறதும் அம்மா பகவதியால் அணிந்திருக்கக்கூடிய பிள்ளாக்கை இந்த மாவிசைக்கு அணிந்திருந்தா அப்படியே தங்கப்பட்டு மின்னறதும் சரப்போலிகள் சொலிக்கிறதும் கண்ணாடி கருவளைகள் மாயாண்டி கண் அப்படியே பறிக்க இவதான புலையன் மகள் மாவிசைக்கு இந்த மாவிசைக்கு நாமல் மாவூசை போட வேண்டும் கருவெடுக்க வேண்டுமே என்று மாவிசைக்கு இவதாமனு பார்த்தாச்சு சரி அப்ப மாபூசை போடணும்னா என்ன செய்யணும் அவளுடைய அரண்மனைக்கு போகணும் அரண்மனைக்கு போகணும்னா இப்படியே போனோம்னு வைங்க பாம்பாட்ட போட்ட பண்டாரம்னு நினைச்சிருவா வேற சொருபத்துல போனோம் அதனால் வேற சொருபத்திலே போக வேண்டுமே என்று ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஈசன் அவர் எப்படி சொருபத்தை மாற்றுகின்றார் எடுத்தார் சுடலை ஒரு சொரூபம் இறந்து உண்ணும் நல்ல போல அவர் காவில் நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு வீரரியா நெற்றியெல்லாம் திருநீச்சு காப்பணி இறந்து உண்ணும் மாண்டி போல மாயாண்டி வாராரே அரிசரங்கா சொரிசிரங்கா ஆலங்கா அத்தி பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பூச்சிகளாலோ நின்ற இடங்களெல்லாம் நீர் சொரியும் பகவானுக்கு இப்பேர்வட்ட சொருபத்தோடு இறந்து உண்ணோம் ஆண்டி போல மாயாண்டி வாராரே அன்னம் போடு ஆண்டி மாயாண்டி கேட்ட போது பார்த்தாலே செங்கமலம் அன்னம் போடு என்று குரலோசை கொடுத்து கொண்டு மாயாண்டி சுடலை இறந்து ஒண்ணும் ஆண்டியாக வருகின்றார் ஆலங்கா அத்தி பொண்ணு அரிசரங்கு சொரிசரங்கு ஆலங்கா அத்தி பொண்ணு சரி பொண்ணுக்கு 300 பூச்சிகளாம் நின்ற இடங்கள் எல்லாம் நீரா வடியுது இப்பேற்பட்ட சொருபத்தோடு இறந்து ஒண்ணும் ஆண்டியாக சரி அன்னம் போடு என்று குரலோசை கொடுத்து கொண்டு வருகின்றார் அந்த குரலோசை காதலை கேட்ட செங்கமலம் தோழி பெண்ணானவள் என்ன சொன்னா ஆண்டி என்று அறிந்து கொண்டு மாயாண்டிக்கு அன்னம் போட வாராலே செங்கமலாலோ ஆளுக்கு போட்ட கிழக்கு பெட்டி தேனும் அங்க தேனமாவோ செங்கமலம் எடுத்துக்கொண்டு மாயாண்டிக்கு அன்னம் போட வருகிற வேளையில பார்த்தாரே சுடலாய்யா ஏ அம்மா என்ன அங்கேயே கொஞ்சம் நில்லு நான் ஏகாம்பர ஜன்னல் வழியா பார்த்தவா நீ கிடையாது நீ இல்ல இவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்காள ஏ அம்மா ஏ வெண்கொடி நீ யாரம்மா நான் தான் செங்கமலமா அவளுக்கு தோழி பெண்ணா இருக்கேன் ஏ தாத்தா ஏ பண்டாரம் என்ன இந்த வீட்டு எஜமான் இசைக்கு மாவிசைக்கு நான் தான் எஜமான் தோழி பெண்ணு என் பேரு செங்கமலம் ஏ அம்மா ஏ செங்கமலம் தோழி பெண் கையால அன்னம் வாங்கி இந்த ஆண்டி சாப்பிட்டேனையானால் எனக்கு தோசை வந்து சேரும் அதனால உன் கையால அன்னம் வாங்க மாட்டேன் என் வீட்டுக்காரி உள்ள இருக்கும் போது வேலைக்காரி உனக்கு இங்க என்ன வேலை வர சொல்லு என் சொந்தக்காரி உள்ள இருக்கும் போது சோழிக்காரி உனக்கு இங்க என்ன வேலை போ நீ போய் மாவிசைக்கே வர சொல்லுங்க சொல்லு அப்படியே ஆகட்டும் என்று செங்கமலம் மாவிசைக்கு இடத்துல வந்தார்
சரி. ஏக்கா ஏ மாவிசைக்கு இல்ல இல்லக்கா. ஏதோ ஒரு கிழட்டு பண்டாரம் அன்னம்னு கேட்டு வந்தாரு. ஆமா. நானும் அன்னம் போட போனேன். என் கையால வாங்கி சாப்பிட்டா அவருக்கு தோசை வந்துருமா? வந்துருமாமே. அதனால நீ போய் அண்ணன் போட்டாத்தான் அவருக்கு நல்லா இருக்குமா? அவர் அன்னத்தை வாங்குவாராம். சரி என்று செங்கமலம் தோழி பெண்ணானவள் சொல்ல, ஆவையோ அப்படியே ஆட்டுமென்று மாவிசைக்கு பெண்ணாவளோ அந்த அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டி தேனும் அங்க தினமாவோ மாவிசைக்கு எடுத்துக்கொண்டு எங்க மாயாண்டிக்கு அன்னம் போட, மாயாண்டிக்கு அன்னம் போட வாராளே மாவிசைக்கு. அங்க மாவிசைக்கு வாரபோது மாயாண்டி சுடலையா மாவிசைக்கு தேட தினமாவை எடுத்துக்கொண்டு அன்னம் போட வார. ஆமா. அவன் முன்வாசல் வந்தானா இவர் பின்வாசல் வாராரு. வாராரு. அவ பின்வாசல் வந்தானா ஆமா மாயாண்டி முன்வாசலுக்கு வாராரு. வாராரு. பார்த்தால் மாவிசைக்கு ஏ பிச்சைக்கு வரும் பண்டாரம், ஏ கலட்டு பண்டாரம், உனக்கு முன்னும் பின்னு வேலை என்னையா? என்னையா முன்னும் பின்னு போடுற? வந்தமா அன்னத்தை வாங்கணுமான்னு வேலையை பார்த்துக்கிட்டு போனோம். இப்படி முன்னும் பின்னும் உமக்கு வேலை என்ன? என்ன சொல்லி அவருக்கு? ஏ மாவிசைக்கு என்ன யார பார்த்து என்ன வார்த்தை கேட்க? என்ன பிச்சைக்காரன் நினைக்கியா? உடனே மாவிசைக்கு அன்னத்தை நீட்டுனா, ஆமா நீ வாசலுக்கு உள்ள இருந்த அன்னம் போட்டனா நான் அன்னத்தை வாங்க மாட்டேன். ஒண்ணு வாசலை விட்டு நீ வெளியில வா, ஆல்ரெடி நான் உள்ள வரேன், இல்லனா நான் உள்ள வரமனாரு. ஆமா. ஏ தாத்தா என்ன நீங்க உள்ளலாம் வர வேண்டாம், நானே வெளியில வரமனா. வாரேன். முக்காடு போட்டு அன்னம் போட்டா பாருங்க. ஆமா. ஏ மாவிசைக்கு முக்காடு போட்டு எனக்கு அன்னம் போட்டேன்னு வை, உங்க அப்பா உன்னை மூளையில வச்சு பாப்பா. அதனால முக்காடை எடுத்துதான் எனக்கு அன்னம் போடணும்னாரு. போடமா. மாவிசைக்கு முக்காடை எடுத்தா அப்படியே மாவிசைக்கு அழகை கண்டு மதிமயங்கி நின்றார். உடனே தேனன் தனமாவும் குண்டி போடுறதுக்கு போனா. சரி. ஏ மாவிசைக்கு என்ன தாத்தாவுக்கு வயசு என்ன தெரியுமா? 100 வயசு ஆகுது. 90 100 வயசு ஆகுது. இந்த தேனம் தினமாவும் எனக்கு கொடுத்தன வையி, தாத்தா விக்கி போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன். சரி. அதனால தேனம் தினமாவே வேண்டாம், வேற ஏதாவது இருந்தா கொண்டு வா. ஏ தாத்தா என்ன அப்ப பச்சரிசி கொண்டு வரட்டுமா? கொண்டு வரட்டும். வேண்டாம். புழுங்கரிசி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா. அப்ப தாத்தா உனக்கு என்னதாமியா வேணும்? உங்க அப்பாவுக்கு வேண்டி வச்சிருக்கிய கஞ்சி என்று மாவிசைக்கு பெண்ணானவள் மாயாண்ட சுடலை அழைத்து கேட்க, ஆமாப்போ மாயாண்டின்னு அவளுக்கு தெரியல. சரி. ஆண்டி பண்டாரம்னு கேட்டா. பச்சரிசி தாரேன் புழுங்கரிசி தாரம்னு சொன்னான். ஆமா. பார்த்தா மாயாண்டி சுடலை என்ன ஏடியம்மா மாவிசைக்கு, ஏடியம்மா மாவிசைக்கு பச்சரிசி தந்தையானா அடைச்சு போட ஆளுமல்ல, புழுங்கரிசி தந்தையானா பொங்கித்தர ஆளுமல்ல, தனையரிசி தந்தையானா தனையரிசி திருச்சி தர ஆளுமல்ல. மாயாண்டி சொன்ன போது பார்த்தாலே மாவிசைக்கு, ஏ தாத்தா என்ன பச்சரிசி தாரம்னு சொல்லுதேன், படைச்சு போட ஆள் இல்லைங்க. இல்ல. புழுங்கரிசி தாரம்னு சொல்லுதேன், ஆமா. உனக்கு பொங்கி தர ஆள் இல்லைங்க. சொல்லுதியா. தினையரிசி தாரம்னு சொல்லுதேன், ஆமா. திருச்சி தர ஆள் இல்லைங்க. சொல்லுதியா. அப்ப பழைய சோறு இருக்கு, சாப்பிட்டு போறியா? சாப்பிட்டு போ. அம்மா தாத்தாவுக்கு மேலெல்லாம் எப்படி இருக்கு? இருக்கமா. பொண்ணுக்கு 300 பூச்சி இருக்கு. சரி. நின்ற இடமெல்லாம் தாத்தாவுக்கு நீரா வடியுது. நீ பழைய சோறு தந்தேன்னு வையு, தாத்தாவுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஓவரா இருக்கும். மறுபடியும் நீரா வடியும். ஏ தாத்தா அப்ப உமக்கு என்ன தாமியா வேணும்? கேளையா வாயை திறந்து. ஏ அம்மா ஏ மாவிசைக்கு என்னம்மா? உன்னுடைய அரண்மனையிலே 8வது அறையில
ஆமா 9வது கலசத்துல 10வது உரியில உங்க அப்பா புலையனுக்குன்னு காராம்பசு கறந்து வச்சிருக்க பாரு. வச்சிருக்கேன் அந்த காராம்பசு பால் கொண்டு வந்து தந்தனா தாத்தாவுக்கு தாகத்தான தணிச்சுக்கிடுவேன். பார்த்தால் மாவிசைக்கு நம்ம அப்பனை விட பெரிய மந்திரக்காரனா இருப்பானோ. சரி நம்ம அப்பாவுக்காண்டி வச்சிருந்த காராம்பசு சரி பாலானது இந்த பண்டாரத்துக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எடுக்கும் போது பார்த்தாரா இல்ல வைக்கும் போது இல்ல கறந்து வைக்கும் போது பார்த்தாரா? ஆமா. இவரை பார்த்தா சாதாரண ஆளு மாதிரி தெரியல. அப்படியே ஆகட்டுமே என்று என்ன என்ன மாவிசைக்கு பெண்கொடியானவள் அரண்மனைக்குள்ளே வந்தார். 8வது அறையிலே 9வது கலசத்துல 10வது உரியிலே இருக்கக்கூடிய காராம்பசு பாலை எடுத்து அங்கே மாவிசைக்கு பெண்ணவளோ மாவிசைக்கு பெண்ணவளோ 8வது அறையதில 9வது உரியதில 10வது கலசத்தில காராம்பசு பாலதையோ மாவிசைக்கு எடுத்துக்கொண்டு அழுக்கி ஒரு நடை நடந்து ஆசார கைகள் வீசி சின்ன ஒரு நடை நடந்தா சின்ன ஒரு நடை நடந்தா சிங்கார கைகள் அங்கே மாவிசைக்கு பெண்ணவளோ காராம்பசு பாலை எடுத்தா அழுக்கி நடை நடந்த ஆசார கைகள் வீசி வாரா. சரி அப்படியே மாயாண்டி கையில கொடுத்தா ஏ கலட்டு பண்டாரம் நீ கேட்டது மாதிரியே காராம்பசு பால் கொண்டு வந்திருக்கேன். மறுவாதியா வாங்கி குடிச்சிட்டு இடத்தை விட்டு காலி பண்ணும். என்று மாவிசைக்கு பெண்ணானவள் காராம்பசு பாலை கொடுத்தா பாருங்க. மாயாண்டி அப்படியே காராம்பசு பாலை வாங்குத மாதிரி வாங்கினாரு. அப்படியே கீழே விழுந்தாரு. அப்ப பார்த்தார் மாயாண்டி எம்மா ஏ மாவிசைக்கு தாத்தாவுக்கு 90-100 வயசு ஆச்சு. நிக்க முடியல. இப்படி தள்ளாடி நான் கீழே விழுந்துட்டேன்னு இப்படி பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிய தூக்கி விடம்மா. தாத்தா கைய பிடிச்சு அப்படியே தூக்கி விட்டேன்னு வை தாத்தாவுக்கு லேசா இருக்கும். சரி என்று மாயாண்டி சுடலை ஈசன் சொல்ல சொன்ன போது பார்த்தால் மாவிசைக்கு சரி கிளட்டு பண்டாரம் அவரு சாவ போற வயசுல தள்ளாடு வயசுல அண்ணன் வாங்கி சாப்பிட வந்திருக்காரு. காராம்பசு பாலை கொடுக்கும் போது இப்படி கீழே விழுந்துட்டாரு. ஆபத்துக்கு பாவம் இல்லையே என்று மாவிசைக்கு கிளட்டு பண்டாரம் கைய பிடிச்சு தூக்குனா. சரி தூக்கும் போது சும்மாவா தூக்குனா இல்லையா? அவ எப்படி தூக்குகின்றா? எப்படி எப்படி தூக்க 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 விழுந்தார் இந்த துவண்டம் பண்டார கிழவ. அங்க சாஞ்சு சாஞ்சு விழுந்தார் இந்த சாமி கலவை. அவர் மயங்கி மயங்கி விழுந்தார் அந்த மாயாண்டி கலவை. அவர் சொக்கி 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 விழுந்தார் அந்த சுடல பண்டார கலவை. ஏ கலட்டு பண்டாரம் இல்ல இல்ல இதுக்கு மேல உமக்கு மறுவாதி கிடையாது கிடையாது. நான் கைய பிடிச்சு தூக்குதேன். ஆமா தூக்க தூக்க மறுபடியும் கீழே விழுந்துகிட்டே இருக்கீர மறுவாதியா போயிரும். சரி இதுக்கு மேல உமக்கு மறுவாதி கிடையாது கிடையாது கிடையாது. அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய மாயாண்டி என்ன என்னம்மா ஏ மாவிசைக்கு இல்ல இல்ல யார பார்த்து ஆண்டி பண்டாரம்னு பேசுத நான் யாரு தெரியுமா? யாரு? ஏ அடியம்மா மாவிசைக்கு ஆண்டி என்று எண்ணாதம்மா ஆளனாக வந்திருக்கேன் பிச்சைக்கு வரலையம்மா பெண் கேட்டு வந்திருக்கேன் அண்ணன் வாங்க வரலையம்மா ஆளனாக வந்திருக்கேன் கஞ்சி வாங்க வரலையம்மா கஞ்சி வாங்க வரலை உனக்கு கணவனாக வந்திருக்கேன்
யார பார்த்து கிழட்டு பண்டாரம்னு பேசுத? பேசுதியே நான் பிச்சைக்கு வரலையம்மா, உன்னை பெண் கேட்டு வந்திருக்கேன். வந்திருக்கேன். அண்ணன் வாங்க வரலையம்மா, உனக்கு ஆளனா வந்திருக்கேன். வந்திருக்கேன். நான் கஞ்சி வாங்க வரல, ஆமா உனக்கு கணவனா வந்திருக்கேன். வந்திருக்கேன். ஏ கலட்டு பண்டாரம், என்ன சுவாமி, இந்த சாக போற வயசுல உனக்கு இந்த வார்த்தை பேசலாமா? இந்த வார்த்தை நீ பேசலாமா? பேசலாமா? ஒழுங்கா எந்திரிச்சு கூட உனக்கு நிக்க முடியல. முடியலையா? இந்த தள்ளாடு வயசுலயும் உனக்கு பெண்ணு ஒண்ணு கேட்காதா? நல்ல ஒரு வெள்ளை வேட்டி இருக்கா? இல்லையா? காதுல ஒரு கடுக்க இருக்காயா? இல்லையா? உன்னால எந்திரிச்சு முதல்ல நிக்க முடியுதா? முடியலையா? இந்த சாக போற வயசுலயும் சரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிய இப்ப ஏற்பட்ட கிழட்டு பண்டாரத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. இல்ல ஏதாத்தா ஏ பண்டாரம் என்ன என்று மாவிசைக்கு பெண்கொடியானவள் மாயாண்டி அழைத்து அவ என்ன சொல்கின்றார்? என்ன சொன்னார்? பக்கம் பழுத்தவரே ஏதாத்தா ஏகிலவா பத்தினிய நினைக்கலாமா? பத்தினிய நினைக்கலாமா? காவி உடை அணிந்தவரே ஏதாத்தா ஏகலவா கன்னி பெண்ண நினைக்கலாமா? நீங்க கன்னி பெண்ண நினைக்கலாமா? நீங்க சாக போற வயசுலயும் ஏதாத்தா ஏகலவா சைசு கப்பல் தேவதானா? உமக்கு சைசு கப்பல் தேவதானா? தாடி நரைச்சு போச்சு தாத்தா, தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு, உங்க தைரியமும் கெட்டு போச்சு. தாடி நரைச்சாலும் பேத்தி பேத்தி தைரியமும் கெட்டு போகல, ஏன் தைரியமும் கெட்டு போகல. ஐயா மீச நரைச்சு போச்சு தாத்தா, தாத்தா ஆசை குறைஞ்சு போச்சு, உமக்கு ஆசை குறைந்து போச்சு. எம்மா மீச நரைச்சாலும் பேத்தி பேத்தி ஆசை குறையலையே, எனக்கு ஆசை குறையலையே. ஐயா மூக்கு வழுத்து போச்சு கிழவா கிழவா மூளையில சாத்தி வச்சு, மூளையில சாத்தி வச்சு. எம்மா மூக்கு வழுத்தாலும் பேத்தி பேத்தி மூர்க்கம் குறையலைய, எனக்கு மூர்க்கம் குறையலைய.
8 நாளை உள்ள எண்ணி 8 நாளைக்குள்ள உங்க அப்பனுடைய மந்திரத்தையும் ஆமா இந்த ஆண்டினுடைய தந்திரத்தை நீ பாப்பாயம்மா பாப்பா பாப்பா என்று மாவிசைக்கு இடத்திலே மார்புதட்டி சபதம் விட்டார். சபதம் விட்டார். பார்த்தால் மாவிசைக்கு ஆமா ஏ கலட்டு பண்டாரம் என்ன இனி ஒரு நிமிடம் நீ இங்க இருந்தேன்னு வை, எங்க அப்பா பெரும்புள்ளையன் வந்தாரையானால் உன்னை பொடி பொடியா வகுந்துடுவான். நீ காத்தா பிறந்தா உன்னை கண்ட துண்டமா வெட்டுவான். வெட்டுவானா ஈயா வருந்தா உன்னை இரண்டு துண்டமா வெட்டுவான். வெட்டுவானா ஏ மாவிசைக்கு என்ன 8 நாளைக்குள்ள ஆமா உங்க அப்பன் பெரும்புள்ளையின் மந்திரத்தையும் ஆமா இந்த ஆண்டினுடைய தந்திரத்தையும் நீ பார்ப்பாயம்மா ஆமாமா என்று மாரபதட்டி சபதம் விட்டார் பாருங்க. சரி உடனே மாவிசைக்கு பெண்ணானவள் ஆமா மாந்திரவாதி பெரும்புள்ளையனை அழைத்தார். சரி எப்பாயே பெரும்புள்ளையா என்ன நீங்க வீட்டுல இல்லாத நேரம் ஒரு கிழட்டு பண்டாரம் அண்ணன் வாங்க வந்தாரு. நானும் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அன்னம் போட போனேன். ஆனா அவரு எண்ணி 8 நாளைக்குள்ள உங்க அப்பாவுடைய மந்திரத்தையும் ஆண்டி தந்திரத்தையும் பாப்பான்னு சொல்லி மார்பு தட்டி என்கிட்ட சபதம் விட்டுட்டு போறாரு. மாவிசைக்கு இதுக்கா இப்படி கவலைப்படுத? கவலைப்படாத. சொன்னது யாரு? ஒரு கிழட்டு பண்டாரம் தானே. போன போக்குல கல்லு தட்டுனுச்சுன்னு வை, போய் குப்புற விழுந்துருவான். சரி நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாதம்மா என்று மாவிசைக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு இருந்தாலும் மகள் சொன்ன வார்த்தையை கேட்டு மனசுல கொஞ்சம் பயமா இருக்கும். அதனால் 4 வாசலுக்கு 4 தேவாதையை காவலுக்கு வைத்தான். அப்ப பார்த்தால் என் பூச்சி மாமரத்து சுடலை மாயாண்டி மாந்திரவாதி காளி பெரும்புளையின் மகளாகப்பட்ட மாவிசக்கியை நாம கருவெடுக்க வேண்டும். அப்படி எடுக்கணும்னா எப்படி போகணும்? இப்படியே போக கூடாது. 4 வாசலுக்கு 4 தேவாதையை காவலுக்கு வச்சிருக்கான். சரி அதனால் நாம சொருபத்தை மாற்றி சிற்றரும்பு வடிவத்தை கொண்டு செவர் வழியாக இறங்குகின்றார். செவர் வழியா இறங்கும் போது மாவிசைக்கு என்ன செய்தா? சப்ரமஞ்ச கட்டிலே அம்மா சயனம் செய்து கொண்டிருந்தார். மாவிசைக்கு அழகை கண்டார் மாயாண்டி. சரி நாம் சொன்ன சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கூட இருக்கக்கூடிய தோழி பெண்களுக்கெல்லாம் நித்திரையை கொடுக்க வேண்டும். கூட இருக்கும் பெண்களுக்கு நித்ரா தேவியை ஏவல் செய்து அங்க மாவிசைக்கு பெண்கொடியானவளை எப்படி கருவெடுக்கின்றார். அங்கே மாயாண்டி சுடலையா எடுத்தாரே ஒரு சொரு எலும்பு சங்கனி போல மாயாண்டி வடிவம் கொண்டு மாவிசைக்கு மேலே எல்லாம் உருளுவாரம் பரலுவாரோ மாவிசைக்கு பெண்ணவளும் கண்மொழி பதறிப்பார். கனி என்று மனதில் எண்ணி கையால எடுப்பார். வலது கண்ணம் வைக்கும் போது ஆண்டி சுடலாய் இடது கண்ணம் முத்தமிட்டார். இடது கண்ணம் வைக்கும் போது வலது கண்ணம் கைவெடித்த கணவன் போல கலந்து விலகி மாயாண்டி சுடல ஒரே முக்கா நாளிகைக்குள் மாவிசைக்கு பெண்ண வேலை நாளிகைக்குள்ள சொன்ன சபதத்தை நிறைவேற்றினார். ஆமா மாவிசைக்கு பெண்ணானவளை நாம மாபூசை போடணும். மாபூசை போடணும்னா என்ன செய்யணும்? எங்க போகணும்? என்ன செய்யலாம்? காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையில மாந்திரவாதி காளி பெரும்புளையன் வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போட்டிருக்கான். வைகாசி சாரல்ல வாழை போட்டிருக்கான். ஆடி மாசம் அடகாத்து வீசுது. சரி காத்தினுடைய வாசம் பட்டு மாயாண்டிக்கு பயிர் வாசனை அப்படியே மூக்க தொலைக்கு மாந்திரவாதி காளி பெரும்பலுடைய மலவளையை நாம அழிக்கணும். சரி மலவளையை அழிச்சோம்னா பெரும்பலையை அங்க வருவான். மாவிசைக்கு பெண்ணானவளை நாம மாபூசை போடலாம் என்று போடலாம். நேர மாயாண்டி காக்காச்சி மலவளைக்கு வந்தார். அங்க காவலுக்கு யார் இருக்கா? இசக்கி முத்து பழியன் காவலுக்கு இருக்கான்.
ஆமா மாயாண்டி வந்த வேகத்திலேயே என்ன இசக்கி முத்து பழியன செவிட்டுல ஓங்கி ஒரு அடிச்சாரு அடி விழுந்தது மட்டும்தான் தெரியும். அடுத்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த பயிரை எல்லாம் நாமல் அழிக்க வேண்டுமே என்று அங்க மாயாண்டி சுடலையா கரடி போல வடிவம் கொண்டு காட்டையெல்லாம் அழிப்பாரோ கொண்டு வாழ பூச்சி போல குறுத்து வெட்டா வெட்டுவாரோ செவ்வாழ பூச்சி போல செவியறுப்பா அறுக்காரே யானை போல வடிவம் கொண்டு அங்கு எங்கும் ஓடுவாரா பன்றி போல வடிவம் பன்றி போல வடிவம் பயிரை எல்லாம் முட்டுவாரா பயிரை எல்லாம் அழிப்பாரா எங்க மாயாண்டி சுழலையா மலவளையை அழிப்பாரா கரடி போல வடிவம் கொண்டு காட்டை எல்லாம் அழித்தார். சரி. பன்றி போல வடிவம் கொண்டு பயிரை எல்லாம் உண்டனார். மழை விளைய ஒண்ணு இல்லாம ஐயா அழிச்சிட்டாரு. மறுபடி இசக்கி முத்து பழியன தட்டி எழுப்புதார். ஏ இசக்கி முத்து என்னடா பாரடாவும் மழை விளையை பாரப்பா தட்டி எழுப்பும் போது கண்மொழித்து பார்த்தான். சரி. மழை விளை எல்லாம் அழிஞ்சிருக்கு. உடனே மாந்திரவாதி பெரும்புலையின் இடத்துல வந்து சொன்னான். உடனே பெரும்புலையன் இது யாருன்னு உடனடியா பார்க்கணும். சரி. கரடி வந்திருக்கு கால் தடம் இல்ல. ஆமா. யானை வந்திருக்கு அதோடைய கால் தடமும் இல்ல. இல்லையா? மலவளை எப்படி அழிஞ்சு போனது எப்படி என்று வெற்றிலையில் மைதடவி பார்க்கும் போது இந்த பூச்சி மாமரத்தை சுடல அப்படியே கலகல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வராரு. நிக்காரு. ஏ வரம்பளையா என்னை அழைத்த வரம் என்னடா? ஏ பூச்சி மாமரத்தை சுடல என் மலவளைய அழிச்சது நீதானா? ஆமா நான் தான். என் மலவளைய அழிச்ச உன்னைய நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா. என் சிமிழுக்குள்ள உன்னை பிடித்தடைக்காமல் விட மாட்டேன். அடைப்பேன். ஏ பெரும்பளையா உன் சிமிழுக்குள்ள என்னை பிடித்தடைக்க போறியா? அப்படி உன்னுடைய சிமிழுக்குள்ள நான் அடைபடணும்னா என்னுடைய சொர்வத்துல அரை சொர்வத்தை தான் அடைப்பேன். சரி. அப்படி அரை சொர்வத்தை அடைத்தாலும் நான் கேட்ட பலியெல்லாம் நீ எனக்கு தரணும். காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையிலே எனக்கு ஊட்டு கொடை கொடுக்க வேண்டும். 7 வரண கட்டி 7 பலி கொடுக்க வேண்டும். கொடுக்கணும். அதில் 7வது வரணதியில ஒத்தைக்கு ஒரு மகா தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ளை சூழி கணவன் இல்லாமல் கர்ப்பமானவள் அப்பேற்பட்ட குழந்தையை கொண்டு வந்து எனக்கு நீ மாபூசை போட்டு கொடுக்கணும். மாபூசை போட்டு கொடுத்தனவையே உன்னுடைய சிவளுக்குள்ள நான் பிடித்தடைப்பேன். மயாண்டி நீ கேட்ட 6 பலிய உனக்கு நான் தந்துருவேன். ஆனா 7வது ஒரு பலி கேட்க பாரு. சரியான பலி. ஒத்தைக்கு ஒரு மகா தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ளை சூழி கணவன் இல்லாமல் கர்ப்பமானவள். ஆமா. அது எப்படி முடியும்? அப்பேற்பட்ட பெண்ணானவளை நான் எங்க போய் பார்க்க? இது ஏன்டா கவலைப்படுற? ஏ பெரும்பளையா வெற்றிலையில் மைதடவி பாருடா உனக்கு யாருன்னு தெரியும். தெரியும். வெற்றிலையில் மைதடவி பார்த்தான். மகள் மாவிசைக்கு அந்த மயிலை கண்டான். ஏ மாயாண்டி சுடல என் மகள் மாவிசைக்கு அப்பவே சொன்னான். என் மகளை இந்த நிலைமைக்கு ஆக்குனது நீதானா? என் மலவளைய அழிச்ச உன்னைய என் மகள் மாவிசைக்கு மாபூசை போட்டு கொடுத்தாவது உன்னைய சிமிழுக்குள்ள பிடித்தடைக்காமல் விட மாட்டேன் என்று மாந்திரவாதி காளி பெரும்புலையன் காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையிலே மாயாண்டு சுடலைக்கு ஊட்டுக்கொடை கொடுத்தான். 7 பலி பரண கட்டி 7 பலி வச்சிருக்கான். 6 பலி ரெடியா வச்சிருக்கான். 7வது பலியும் மாவிசைக்கு கொண்டு வந்து வைக்கணும். உடனே மாவிசைக்கு அழைத்து வர வேண்டுமே என்று பூசண மஞ்சள் கழியாமல் ஓட்ட மாலை எதுவும் கலட்டாமல் ஒத்த பந்தம் கையுமாக நேர அரண்மனைக்கு வாரான். அரண்மனைக்கு வந்து கதவை தட்டுனா மாவிசை
மாமிசைக்கு கதவை திறந்து பார்த்தா பேயின்னு பயந்தான். ஆமா. என் அம்மா ஏன் மாமிசைக்கு என்னப்பா? நான் தான் உங்க அப்பா பெரும்புளைய வந்திருக்கேன். வந்திருக்கேன். காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையில சரி நம்ம சொந்த குலதெய்வம். ஆமா. மாயாண்ட சுழலைக்கு நான் ஊட்டுக்கொடை கொடுக்கேன். வச்சிருக்கேன். நீ வந்து ஊட்டுக்கொடை பார்க்க வரணும். வாமா வாமா. உன் கையால வந்து ஒரு வான பொங்கல் வச்சா நீ போதுமம்மா. போதுமா? ஏ அப்பா ஏ பெரும்புளையா. என்னப்பா? நீ இதுவரைக்கும் எங்க போன அப்பா? வாமப்பா. உன் மந்திரமெல்லாம் பொய்யாச்சு. சரி. ஆண்டி சொல்ல உண்மையாச்சு. ஆமாப்போ. நான் மாங்காவோ தின்னிருப்பேன், நான் மாமரத்தை கண்டதில்லை. இல்லையா. நான் தேங்காவோ தின்னிருப்பேன், தென்னை மரத்தை நான் கண்டதில்லையா. இல்லையப்பா. ஆத்து தண்ணி நான் குடிச்சிருக்கேன். சரி. ஆனா ஆத்து பக்கம் நான் போனதே கிடையாது. கிடையாது. குளத்து தண்ணி குடிச்சிருக்கேன், குளத்தாங்கர நான் பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட மகளுக்கு இந்த விதி வந்ததென்ன? ஆமாப்பா. ஆணோ பெண்ணோ எந்த குழந்தைய இருந்தாலும் நான் பெத்து எடுக்கணும். நான் நிறைய மாத சூழியா இருக்கேன். இப்ப நான் மழை விலைக்கு வந்தோம்னா மாயாண்ட சுடலைக்கு அது மல்லிகைப்பூ வாசமா இருக்கும். நான் மழை விலைக்கு வரமாட்டோம்னு சொன்னா சரி உடனே மைய கொண்டு சுண்டி விட்டறிந்தான். மாட்டோம்னு சொன்னவா வாரம்னு சம்மதித்தான். தங்கப்பட்டு கட்டட்டுமா சரி பழைய சேலை கட்டட்டுமான்னு கேக்கா. எம்மா மாமிசைக்கு உன்னுடைய தன் அழகே போதும். சரி தங்க நகையே உனக்கு வேண்டாம். நீ பழைய சேலவே கட்டிட்டு வாமா சரி என்று மகளை அழைத்து கொண்டு மாந்திரவாதி காளி பெரும்புளைய காக்காச்சி மலவள கண்ணாடி பொஞ்சோலைக்கு வருகின்றார். ஏ மாமிசைக்கு நீ கீழே இருந்து ஊட்டுக்கொட பார்த்தனா மாயாண்டி பார்வை மேல பற்று. உனக்குன்னு 7வது பரண வச்சிருக்கேன் பாரு. 7வது பரன்ல போய் நீ இருந்துக்கோன்னா உட்காந்துக்கோ. மாவிசைக்கு உண்மைன்னு நம்பி 7வது பரன்ல ஏறனா. நீ இருந்து பார்க்க வேண்டாம், நீ படுத்துக்கோ மகளே என்றாள். மாவிசைக்கு அப்படியே படுத்தா பாருங்க. நல்ல கையும் காலையும் பிடிச்சு கெட்டுனா. கத்தாழ நாறு கருங்கொடி நார தீயில வாட்டி நல்லா கிழிச்சு வச்சிருக்கான். தீயில வாட்டி கிழிச்சு வச்சு கைய காலை பிடிச்சு கெட்டுனா தலை அப்படியே கோதனம் பாருங்க. அப்பதான் மைய அழிஞ்சு போச்சு. மைய அழிஞ்ச உடனே அப்பந்தான் மாவிசைக்கு ஓர்மை வருது. ஏறட்டு பார்த்தால் இந்த பூச்சி மாமரத்த சுடலையை கண்டார். ஏ அப்பா ஏ பெரும்புளையா, இந்த மாயாண்டி சுடலைக்கு மாபூசை கொடுப்பதற்காக என்ன மாசி கிடாயா வளர்த்தாயா அப்பா? செஞ்சுடல மாயாண்டிக்கு என்னை பலி கொடுப்பதற்காக என்னை சூளாடா வளர்த்தாயா அப்பா? என்னை பெற்றெடுத்த பாதகத்தை நான் பிள்ளையாக சனிக்கும் போது அவ கரிமருந்த தின்றால் இல்லை, கருவிலே என்னை களைச்சால் இல்லையா? ஒரு மருந்த தின்னு என்னை உருவிலே களைச்சாலா? நான் பிள்ளையாக பிறக்கும் போது என் கொப்புள் கொடி அறுக்கும் போது என் கொதவளைய அறுத்தாள் இல்லையா? அத கூல போட்டு பதைச்சாலா? இந்த விதி வந்திருக்காத என்று மாவிசைக்கு அழுது புலம்புகின்றார். மாயாண்டி ஏ பெரும்பளையா, என்ன அப்பனு மகளை இருந்து ஒப்பாரு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நேரம் தவறி எனக்கு பலி கொடுத்தையானால் உன் பலியை நான் ஏத்துக்கிடவே மாட்டேன். சமயம் தவறி எனக்கு பலி கொடுத்தையானால் உன் பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று மாந்திரவாதி காளி பெரும்புளைய புலக்கத்தி தான் எடுத்து மாவிசைக்கு பெண்கொடியே மார்வதையும் அகுருவானா மணிக்கொடல உருவுதானே மாலையாக போடுவாரா ஈரக்கொல தாமரக்கா எடுத்து இலையதில வைப்பானா? ஈரக்கொல தாமரக்கா எடுத்து இலையில வச்சா அப்படியே ஈரக்கொல துடி துடிக்கு. ஏ பெரும்பளையா, பெத்த மகடா ரத்த வாடை ஒத்த மகன் என்னை பார்க்காம இந்த மாயாண்ட சுடலைக்கு என்ன மாபூசை கொடுத்ததுனால இன்னையிலிருந்து எண்ணி 8வது நாளைக்கு உன்னுடைய தலை யானை காலால் அறுபட்டு போகுமடா போகும் என்று மாமிசைக்கு சாபத்தை கொடுத்தார்.
உடனே சாபத்தை கொடுத்த உடனே ஆமா மாயாண்டி சுடலையை சிமிழுக்குள்ள பிடித்தடைக்க வேண்டுமே என்று ஆமையோ மாந்திரவாதி பெரும்பிளைய பெரும்புலைய மாயாண்டி சுடலையத்தான் சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தான் பிடித்தடைத்த வேளையில மாந்திரவாதி பெரும்பிளைய சிமிழுக்குள்ள மாயாண்டிய பிடிச்சடைச்சான் நேரா நீலகண்ட கசத்துல கொண்டு போய் சிமிழ போட்டான் சிமிழ போடும் போது சிமிழ் வெடித்து மாயாண்டி எழுந்தரித்து வந்தார் மாந்திரவாதி காளி பெரும்புலையன் செவிட்டுல ஓங்கி வர்றாரு ஏ பெரும்புலையா நான் கேட்டது மாதிரியே உன் மகள் மாவிசைக்கு மாபூசை போட்டு கொடுத்தேன் ஆனா 8வது நாளைக்கு எனக்கு 8ஆம் பூசை அன்னைக்கு யானை தலை பலி கொடுக்கணும் இல்லை என்றால் உன் பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படியே ஆகட்டுமே என்று அங்க 8வது நாளையில கொட்டாரக்கரை ராமராஜ மன்னா யாழையிலே பவனி வருகின்றார் உடனே மையை கொண்டு விட்டறிந்து யானை காலை முடமாக்கினான் யானை நின்ன இடத்துல அப்படியே படுத்துருச்சு உடனே பார்த்தார் கொட்டாரக்கரை ராமராஜ மன்னா என்ன ஆச்சு ஏதாச்சோ தெரியலையே மந்திரியை அழைத்து விவரத்தை கேட்டார் ஐயா ராமராஜ மன்னா என்ன நீங்கள் காணி காட்சியாக கொடுத்த அந்த காக்காட்சி மலவலை கண்ணாடி போன் சோலையில அங்க மாந்திரவாதி காளி பெரும்புலையன் மகள் மாவிசேக்கியை மாயாண்டிக்கு மாபூசை போட்டு கொடுத்தார் 8வது நாள் யானை தலை வழி கொடுக்கணும் அதுக்குத்தான் உங்க யானைய முடமாக்கி இருக்கா உண்ட வீட்டுக்கு 2 பண்ணன அவனை சும்மா விடலாமா விடக்கூடாது மற்றொரு யானையை வரவழைத்தார் மாந்திரவாதி காளி பெரும்புலையன நல்ல ஆளை குழிய வெட்டி குழிக்குள்ள இறக்குனாங்க தலையளவு மணலை குமித்து குழிக்குள்ள இறக்குனாங்க மற்றொரு யானையை வரவழைத்து யானை காலால் மாந்திரவாதி தலையை எத்தி மிதிக்க சொன்னார் யானையோ மாந்திரவாதி பெரும்புலையன் தலையை எத்தி மிதித்தது எத்தி உதைக்கும் போது மாந்திரவாதி பெரும்புலையன் தலையானது மாயாண்டிக்கு அபாயம் சுடலைக்கு அபாயம்னு உருண்டு ஓடியது ஏ பெரும்புலையா நீ சாகக்கூடிய வேளையிலும் என் நாமத்தை சொன்னதுனால பூலோகத்துல எங்க இருந்தாலும் புலமாடனாகவும் உன் மனைவி புலமாடத்தியாகவும் கொழுவிறந்து வருவாயப்பா உன் மகள் மாவிசைக்கு நான் மாபூசை போட்டதனால என்னைக்கும் என்னுடைய காலடிகளே அவளுக்கு ஒரு நிலையம் உண்டு என்ற பூச்சி மாமரத்து சுடலை மாயாண்டி அந்த கொட்டார கரையதில மாவிசைக்கு பெண்ணவளை தானே போட்டு கொட்டார கரையதில பகவதியா வாசலில ஆக்குவரம் அழிக்கு வரோம் 1008 வரோம் கொல்லு வரோம் வெள்ளு வரோம் ஓடி நல்ல வரங்கள் வாங்கி கொட்டாரை தனை கடந்து எங்க போவோம் என்று புனலூர் பாதை கூடி ஆரியங்க வாராரு ஆரியங்க தனை கடந்து புலியரை மார்க்கமாக செங்கோட்டை தனை கடந்து பாடு வழியாக மாயாண்டி சுடலாய்யா குச்சால வாராரு குச்சாலம் தன்னதில குச்சால தீர்த்தமாடி குச்சால நாதரையும் உடல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல சேர்வ செய்து அங்கிருந்து பயணமாகி தென்காசி வாராரே தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் காசி விஸ்வநாதரையும் உலகமாலை தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி இளஞ்சி பாதை கூடி செங்கோட்டை மார்க்கமாக ரயில்வே கேட்டு தனை கடந்து எங்க போவோம் என்று இந்த மாவட்ட
மாவடிக்கால் தோப்பதில கொழுவிருக்க வேண்டும் என்று எங்க மாயாண்டி சுடலையா மாவடிக்கால் தோப்பதில கிழக்கு முகமாக ஓங்கின கையோடும் உருகின வாளோடும் காவல் காக்கும் தெய்வமாக கொழுவிருந்து வாராரே அவர் கொழுவிருந்து வாரபோது வணங்கி வரும் மக்கள் எல்லாம் வருடத்திற்கு ஒரு தடவை நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில உடை கொடுத்து வாராரே உடை கொடுக்கும் மக்களையும் வணங்கி வரும் மக்களையும் மாயாண்டி சுடலையா வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக நோய் நொடி பிணிகள் தீர்த்து நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடு இந்த மாவடிக்கால் தோப்பதிலே பூச்சி மாமரத்து சுடலை ஐயா ஓங்கின கையோடு உருகின வாளோடும் கிழக்கு முகமாக காவல் காத்து வருகின்றார். காவல் காத்து வரும்போது மாவடிக்கால் தோப்பிலே பூச்சி மாமரத்தை சுடலை மாயாண்டி பேர சொன்னான். அட்டம் சுளிக்காத அசல் காத்து வீசாது சிட்டு பறக்காது சிறு குருவில் ஆந்தாது உள்ளம் பறக்காது ஊரு குருவில் ஆந்தாது. அப்படி குழுவரந்த வரக்கூடிய வேளையில அவரை வணங்கி வரக்கூடிய வரிதாரர்கள் பக்த கோடிகள் அனைவருமாக ஒன்று கூடி வருடத்திற்கு ஒரு தடவை குடை கொடுத்து வருகின்றார்கள். குடை கொடுத்து வணங்கக்கூடிய மக்கள் அனைவரையும் வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக நோய் நொடி பிணிகள் தீர்த்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடும் வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக இந்த பூச்சி மாமரத்து மாயாண்டி சுடலையை வணங்கி வரக்கூடிய மக்கள் ஒரு பயிறு போல அந்த மக்களை காக்கும் வேலையாக பூச்சி மாமரத்து சுடலையா குழுவிருந்து வாரா. பாடும் நாம் புலமையெல்லாம் அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமே என்று அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அன்பளிப்பு செய்த செல்ல சீமான்கள் இந்த மாவடிக்கால் தோப்பிலே மகிமை கொண்டு குழுவருந்து வரக்கூடிய பூச்சி மாமரத்து சுடலை மாட சுவாமிக்கு ஆடும் குல கோமரத்தாடி பூச்சி மாமரத்து சுடலை மாட சுவாமி கோவில் வகையார் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அருமை ஐயா தங்கராஜ் பாண்டியன் அவர்களும் எஸ்பி முருகையா பாண்டியன் அவர்கள் பெற்ற அருந்தவ குமாரர்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அருமை ஐயா ராம்குமார் அவர்களும் முகேஷ் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து வாசுகி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அன்னாருடைய பொன்னான திருகரத்தினாலும் பாடும் நாமலுக்கு 200 ரூபாயை கொண்டு வந்து 200 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக அன்னாருக்கு அப்புறமாகவே பாடும் நாம் புலமையெல்லாம் அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமே என்று இந்த பூச்சி மாமரத்து மாயாண்டி சுடலையை வணங்கி வரக்கூடிய வரிதாரர் மற்றும் பக்த கோடிகள் ஆடம்குள கோமரம் வாட்டர் சர்வீஸ் உரிமையாளர் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஐயா பாலாஜி அவர்களுடைய பொன்னான தருகரத்தினாலும் பாடும் நாமலுக்கு 200 ரூபாயை கொண்டு வந்து 200 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார். அவர்களுடைய வெளிவெளி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் பெண் கொடுத்த இடம் பெண் எடுத்த இடம் இனி எடுக்க போற இடங்கள் எல்லாம் அவர்கள் வாழையடி வாழையாக எப்படி வளர வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் மாமுசா என்றென்று உயர வேண்டும் வளர வேண்டும். அவர்கள் ஒன்றை வைத்து 100 கோடி உயர வேண்டும் கையில
தங்க முகம் போல மாற வேண்டும் மாயாண்டி சுடலையோட அருளாலே அவருடைய குடும்பம் எல்லாம் மக்கள் நல்ல மனைவியோடு மக்கள் மனைவியோடு மங்களமா வாழ வேண்டும் மனைவியோடு மங்கள வாழியவே வாழியவே பாடுவதற்கு வாழி பாடுவதற்கு பாடுவதற்கு பால சரஸ்வதியே அம்பிகையே அருளோரிவா பாடுவதற்கு வாழ்க ஓமரத்தார் வாழ்க வாழ்க வரி கொடுத்த மக்கள் எல்லாம் வையகம் போல் வாழ்க வாழ்க கொடை கொடுத்த சீமான் எல்லாம் கோடிக்கால வாழ்க வாழ்க ஆலயம் தன்னதிலே பூசை செய்த பூசாரி புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் புகழுடனே வாழ்க வாழ்க ஆலயம் தன்னதிலே பந்தலது போட்டவர்கள் பந்தல் அலங்கார செய்தவர்கள் பவுசுடனே வாழ்க வாழ்க ஒளி ஒளி அமைத்து தந்த அண்ணன் உரிமையாளர் வாழ்க வாழ்க மைக்கு செட்டு அமைத்து தந்த அண்ணன் ஆபரேட்டர் வாழ்க வாழ்க அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அன்பளிப்பு செய்தவர்கள் ஆதரித்த சீமான் எல்லாம் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க படப்புக்கு சேகரித்தோம் என்ற பவுசுடனே வாழ்க வாழ்க ஆடுபலி கொடுத்தவர்கள் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க அன்னதானம் வழங்கியவர் கோடிக்கால வாழ்க வாழ்க நமக்கு சாப்பாடு கொடுத்தவர்கள் காப்பி தண்ணி கொண்டு வந்தோம் கைலை போல வாழ்க வாழ்க மேல இசை கலைஞர் எல்லாம் மேன்மை வச்சு வாழ்க வாழ்க நாதஸ்வர வித்வான்கள் நலமுடனே வாழ்க வாழ்க நம்ம ஏசினவர் பேசினவர் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க பூச்சினவர் போச்சினவர் பொற்காலம் வாழ்க வாழ்க வில்லருவும் வாழ்க வாழ்க வீசுகோடு வாழ்க வாழ்க உடம்புடுக்கு கைமணி கட்டு கோடிக்காலம் வாழ்க வாழ்க பாடினவர் வாழ்க வாழ்க புலவர் எல்லாம் வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ வேண்டும் ஐயா என் குருவும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் நூறு கோடி மலை முருகனோட வேலையா கந்தையா சுவாமி ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று விளையாடு முகம் ஒன்று ஈசனோட ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் வினை தீர்த்த முகம் ஒன்று உண்டு ரூப வேல் வாங்கி முகம் ஒன்று
சூரனை வதைத்த முகம் வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் அருள ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் முருகா நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே